அன்பானவர்களே, பிரியமானவர்களே, குட் மார்னிங். கவுண்ட் பாக்ஸில் வந்து ஒரு 2-3 நாளாகவே நான் பயங்கரமாக 2-3 நாள் இல்ல, நேற்று தான் நினைக்கிறேன். இவர் பைல்வான் ரங்கநாதன் இருக்கார் பற்றி நான் கூட ஒரு சீரியலில் அவர் கூட நடிச்சிருக்கேன். இப்போ இல்லை, 2000 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணா காட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க. அவர் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு வீடியோ ஒன்று அது தட் இஸ் ஒரு சீரியலில் நடிகை வந்து ஏதோ வந்து அவர் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி வந்து அவளை கசகச மார்களை பிசக்கியதாகவும் அதை பண்ணதாகவும் இதை பண்ணாலும் சொல்லி ஏதோ சம் வீடியோ நான் கூட பார்த்தா கரெக்டாக எனக்கு தெரியல. அவர் கம்பல்சரி ஜான் பாஸ்கோ அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்த நண்பர் சொல்கிறேன், என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கம்பல்சரி இந்த பெண்கள் ஏன் வந்து சீரியந்து போடுகிறார்கள், ஏன் விபச்சாரிகளாக மாறுகிறார்கள், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுன்னு சொன்னார். அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறேன். ஏன்னா நானும் வந்து ஒரு ஒரு கேவலமானவன் தானேங்க. அதாங்க, கேவலமானவன் யார்? சினிமாக்காரன் தானே நானும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்போ இந்த முதல்வன் சினிமா படம் இருக்குதுல்ல, சங்கர் தயாரிப்பில் வந்து அர்ஜுன் ஆக்ட் பண்ணார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் லாஸ்ட் எண்டு கார்டு போடும்போது ஆகில என்னையும் அரசியல்வாதி ஆகிட்டீங்களேடா அப்படி முடியும் அந்த கிளைமேக்ஸ். அப்படி தான் அந்த படம் முடியும். அந்த மாதிரி ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஜான் பாஸ்கோ 9 வருஷம் யூடியூபரு 20,000 வீடியோ மேலே இருக்குது. ஆனால் 2-3 நாளாக வியூஸ் அள்ளின்னு போகுது. அதனால் நானும் அப்படி உங்களோடு ஒருவனாக மாறிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போட்டு புத்தி சொல்கிறேன்னு உங்களை போட்டு கொள்வது. அதனால் வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிக்கு வந்து நானும் உங்களில் ஒருவனாக மாறப்போகிறேன். அதாவது என்ன, அதான்ப்பா கேவலமானவனாக மாறிடுறேன்ற அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இப்போது இந்த பதிவு என்பது வந்து கமெண்ட் பாக்ஸில் நண்பர் ஒருத்தவர் இந்த பெண்கள் சீரழிவது, அதுவும் சினிமாவில் சீரழிவது, சினிமாவில் 99% சீரழிகிறார்கள் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க இல்லை, ஆதாம் ஏவாளுங்க, அது அந்த ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து அப்படியே ஒரு சிலை செய்து அதை ஏவாளாக மாற்றி அப்புறம் ஒரு 600 வருஷம் துணி இல்லாமல் சுற்றி நின்றாங்க. ஒரு சாத்தான் பாம்பு வந்து ஆப்பிள் சாப்பிடு சொன்னதுனால அவ அப்படியே வந்து கிச்சி ஏமா ஆமாம் ஆதாம கிச்சி மூட்டி ஆதாம வா மேட்ரு போடலாம் அப்படி சொல்லி இஷ்டப்பட்டால் கஷ்டப்படலாம், தப்பு இல்லையே, இஷ்டப்பட்டால் கஷ்டப்படலாம். ஆமாம், அண்ணாவே சொல்லியா அண்ணா அப்புறமா ஆமாம் 2000 அந்த காலகட்டத்தில் அண்ணா என்ன சொல்வார், பானுமதி ஒன்றும் ஆமாம் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் ஒன்றும் அப்படியே ஒன்று அறியாத விசுவாமுத்திரனும் இல்லை அந்த மாதிரி. அது ஆதம கெட்டு தான் இல்லை, இது ஆதம கெத்தானா 2 கெட்டு குடிச்சு வர போச்சு. அதனால தான் அதுங்களுடைய புள்ள காயும் காய்னா 2 பேரும் இன்று வரை அச்சின்னு ஆமாம் அண்ணன் தம்பிங்க அச்சின்னு சாவறான், குத்தின்னு சாவறான், அக்கா தங்கச்சிங்க அச்சின்னு சாகுது, இன்ன வரைக்கும் செத்துனுக்குது பற்றி பேசுகிறேன். பிரியமானவர்களே, இந்த பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லை, அவங்க எப்படி உருவாகிருப்பாங்க, யார் தயாரிச்சிருப்பாங்க இன்னும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பாலியல் தொழிலாளர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள்னு வச்சிங்களேன். ஒரு 10 பேர் இருக்கிறதுல ஒரு தலைவன் இருப்பான், ஒரு தலைவன் அவன் தான் ஃபிகருங்க வேணும்னுவான். அப்போ அந்த அல்ல கைங்க இருப்பான், அந்த தலை கொஞ்சம் பலசாலி பிட்டு பேப்பர்லாம் படிப்பாருன்னு வச்சிங்களா, அந்த பேப்பர் பிட்டு எழுதி கொடுப்பானுங்களா, அதை ஆனால் நம்ம தலைவர் மாதிரி நம்ம முக ஸ்டாலின் மாதிரி வச்சுக்கிங்களா. என்ன டிவி போட்டிக்குள்ள பூந்து தான் ஃபிகருங்கிற எடுத்துக்க மாட்டார். ஆனால் டிவி நியூஸ் வாசிக்கிறாங்களா அவரெல்லாம் தூக்கிடுவார். எப்பா அவங்க அப்பா செம்ம அப்பா அப்பா முக ஸ்டாலினப்பா கிஸ்மாலாம் சொப்பு சொட்டு போட்டு எங்களெல்லாம் கலாய்க்கிறியா நீ அப்படி கேட்குறீங்க? அப்படியா கேட்குற பிரியம் மாணவர்களால மன்னிச்சிடுங்க. சவுப்பு சட்டை போட்டிருக்கிறதுனா அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க கூடாதா? நான் 2 லைட்டாக மாறிட்டேன், 2 லைட்டாக மாறிட்டேன். ஆமாம், கூ 2 லைட்டு இல்லை, பூ
ரெட் லைட்டு புரியலையா? ஆம்பளை ரெட் லைட்டை பண்ணிட்டேன். பசி பட்டி சோறு இல்லை, வேதனை இல்லை. இந்த நாட்டில் எங்கே போனாலும் நான் திறமையானவர்களுக்கு வேலை இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, மயிர் இல்லை, ரோடு. அதனால தான் நான் ரெட் லைட்டாக மாறிட்டேன். அப்புறம் பிரியமானவர்களே, இந்த பாலியல் தொழிலாளர்கள் எப்படி உருவானார்கள் அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கணுன்னு வைங்களேன். அது ஆயிடுங்க, வருஷ கணக்காக என்ன பேச சொன்னீங்கன்னா நான் பேசுவேன். பட் அப்படி அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணுக்கும் என்னைக்கு அந்த செக்ஷுவல் உணர்வுகள் வந்ததோ அப்போவே அது வந்துச்சுங்க. இது உலகத்தில் மிக பழமையான தொழில் எதுன்னு பார்த்தாக்க இந்த பாலியல் தொழில். அப்புறம் சறுக்கு மிக பழமையான மனிதன் தோன்றும் போதே அவனோடு அந்த ரத்தத்தோடையே கலந்து பிறந்தது தான் மதுவும் மங்கை. அதாவது மங்கை மீன்ஸ் பாலியல். ஓகே, சரி. இப்போ இந்த முகலாயர்கள் ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்கள் இருக்கான் பாருங்க. அந்த நீங்கள் ஒரு கோட்டையை இப்போ தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை ஒரு உயர்ந்த மரத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னங்க தோணும்? எனக்கு என்ன தோணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு உயர்ந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரம் எவ்வளோ பேரை வாழ வைத்திருக்கிறது என்று எனக்கு தோன்றும். ஒரு உயர்ந்த அந்த மாதிரி தாஜ்மஹால் பெரிய கட்டடத்தை பார்க்கும்போது 20 வருஷம் 25 வருஷம் அதை கட்டும்பொழுது எத்தனை லட்சக்கணக்கான மனிதர் அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த மண்ணில் அந்த அந்த கலவையாக செங்கல்லாம் சேர்ந்து செத்து போனோம் அப்படின்றது தான் எனக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த பாலியல் தொழில் எப்படி தயாரிக்கப்பட்டது அதாங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? எந்த சினிமாக்காரன் ப்ரொடியூஸ் பண்ணான்? அதெல்லாம் அந்த மன்னர்கள், மதகுருமார்கள், அப்புறம் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி, தந்திரி, புந்திரி, அப்புறம் சாமானே எந்திரி, இந்த மாதிரி தான். புரியுதுங்களா? நான் அப்படி தான் பேசுவேன். சில பாரு, இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு தைரியமானவன் நல்லவன் நான் தான். சரி, இது எப்படி உருவாக்கப்பட்ட? நேர்ந்து விட்றான்னுவானுங்க. இங்கே அந்த கோழி, ஆடு, கீடு, மயிர், மண்ணாங்கட்டின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் கீழே மேய்ஞ்சின்னுக்கும். ஆட்டை அவுத்து விட்ருவான். அது போய் என்னது அங்கெல்லாம் மேய்ஞ்சி நல்லா அப்படி நல்லா தின்னு கொழுத்து போயிருக்கும். அங்கே ரோட்டில் போஸ்டர், நம்ம முதலமைச்சர் போஸ்டரு, அவங்க பையன் போஸ்டரு, அப்புறம் இந்த திமுக கட்சிக்காரனுங்க போஸ்டர்லாம் அதுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அது குப்பை தொட்டி ஆண்டவே இருப்பாங்க. நிறைய பேர் மூத்திரம்லாம் விடுவான். பார்த்துருப்பீங்க நம்ம முதலமைச்சர் முகத்தில், அவருடைய மகன் முகத்துலலாம். அங்கெல்லாம் போய் போஸ்டர் ஓட்டலாமாங்க? கர்மமும் பிடிச்சவங்க. ஊர் பூரா இவங்க போஸ்டர்லாம் மூத்திரம் விட்றாங்க. அதை நான் பார்க்குறேன். வீடியோ எடுத்து போட்டா ட்ரோன் விட்டுமா? சரி, அதை விட்டுரு. இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம்லாம் அரங்கேறது இங்கே தான். இந்தியாவில் அங்கெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் சிரோனில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சினிமா போஸ்டரே இருக்காது. அங்கேருந்து தானே போகணும். முதல்ல சினிமா தேட்டரே இல்லைன்னு வச்சுங்க. சினிமா தேட்டர்லாம் அழிஞ்சு போச்சு. 100 தேட்டர் இருந்த ஊரில் 5 தேட்டர் தான் இருக்குது. அந்த 5 தேட்டருக்கும் போகிறவன் யார்? ஃபிகரை தள்ளின்னு போய் உள்ளே உட்காந்து கடலை போட்டுன்னு இருப்பான், இல்லை மாற பசஞ்சின்னு இருப்பான். அவன் தான் போகிறான். லாஜி சினிமா தேட்டர்னால் லாஜி. அதையும் சுருக்கிட்டானுங்க இப்போலாம். 40 சீட்டு 20 சீட்லாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சினிமாவே இருக்குது. அதை விட்டுருங்க. சினிமாவில் பெண்கள் எப்படி சீரழிகிறார்கள் என்பதை பற்றி தான் பேச போகிறேன். அது பிரியமானவர்களே, இந்த நேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னோம் பார்த்தீங்களா? யாரை? பெண்களைங்க. அதாங்க அது லாங் அகோ. அதாங்க அதை என்னமோ சொல்லுவானுங்களேங்க, அந்த பண்ணையார். ஐயோ இங்கே இருக்குது வரமாட்டேங்குது. வெள்ளாக்காரங்கிட்டலாம் வேலை செஞ்சுருந்தானுங்களேங்க அந்த கம்நாட்டிங்க தெவடியா பசங்க. அவனுக்கு பேர் வரமாட்டேங்குது. பண்ணையார் ஜமீன்தார் அந்த தெவடியா பசங்க. அப்போது நல்லா மக்களை மிதிக்கிறவனுங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் நைட்டு ஒருத்தன் கல்யாணம் கட்டிக்கிறான்னா முதல்ல அன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டு அந்த அவன் இருக்க மாட்டான். அவன் பொண்டாட்டியை கூட்டு போய் அவன்கிட்ட விட்டுணும். அவன் தான் ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடுவான். அது மாதிரி அப்போவே தேவதாசி என்னமோ சொல்லுவானுங்க. எல்லாரும் அப்படி நேர்ந்து விட்டுருவான் தலிப்பெண்களை. அவன் உயர்ந்த ஜாதிகாரன் போயிட்டு நல்லா விடிய வேலை பார்த்துட்டு அப்படியே அந்த சாமியாண்டியே விட்டுருவானுங்க. தேவடியா பசங்க அந்த காலத்தில் இருந்தே. ஸோ இப்படித்தான் நேர்ந்து விடப்பட்டார்கள். பாவங்க, எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? இன்றும் இருக்கிறது. இன்றும் அந்த பக்கம் நார்த் இந்தியா பக்கம்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்க, நல்லா பஸ்ஸில் பாருங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் அந்த அடக்கமாக ஒடுக்கமாக போவான். ஆனால் இந்தியாவில் மட்டும் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர் ஒருத்தி பாவம் ஆஃபீஸுக்கு போவான். அப்படியே எங்கள் மேலே பிடிச்சின்னு இருப்பாள். அவள் சூத்தை கிள்ளுவான், அவள் இடுப்பை கிள்ளுவான், அவன் மலையை பிடிச்சி கிள்ளுவான். அவளும் பாவம் சகித்து கொண்டே அப்படியே போவாள். வேறு வழி இல்லையே என்று. அவளுக்கு துணிவு வந்துன்னா அவளை அங்கேயே கொன்று போடணும். அவள் தான் உண்மையான பெண். என்ன கற்பு கரிசி, மயிறு கரிசி, சலங்கை எட்டா, மயிரை எட்டா, இதை எட்டா, கோவலனை புடுங்கினான்ற போலாங்க. அன்பானவர்களே, அதாவது இந்த
பாலியல் தொழில் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னமோ புதுசாக இன்றைக்கி நேற்று வந்தது அப்படி இல்லை. இது காலங்காலமாக இருக்குது. சேம் டைம் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இப்போ இப்போ என் வீட்டு தெரு இருக்குது வச்சுங்களேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் வேலைக்கு போகிறோம். ஏதோ ஒரு வேலைக்கு, கொளுத்து வேலைக்கு, கிழுத்து வேலைக்கு, இல்லை எங்கேயோ சாணி பொறுக்கிற வேலை, ஒரு காயலாங்கடை வேலைங்க, எங்கேயோ போகிறோம். மதியானம் சோத்துக்கு வீட்டுக்கு வருவோம்ல. அப்போ சோத்துக்கு வீட்டுக்கு வரும்போது இப்போ என் பொண்டாட்டி என்ன பண்ணுவானாக்க, எனக்கு சோறை போட்டுட்டு 2 பேரும், நானும் என் ஃப்ரெண்டு தானே போகணும், வேலைக்கு போனோம். 2 பேர் தானே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடும். அவன் பக்கத்து வீட்டுக்காரன், நான் இந்த வீட்டுக்காரன். எனக்கு சோறை போட்டுட்டு நான் சாப்பிட்றதுக்கு எப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுமா? அதுக்குள்ளே அவங்ககிட்ட போய் அவனுக்கு சோறை போட்டு அவங்க கூட வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடியும் மார்க்கெல்லாம் சரி பண்ணிட்டு என்ன சொல்லலாம், வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது சாப்பிட்றியா என்று கேட்கும் அளவுக்கு இன்று பெண்களுடைய நிலை அப்படி ஆகிவிட்டது. காரணம், அவள் தாங்க சம்பாரித்து போட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறா, புருஷனை காப்பாற்றுறா, அப்பா அம்மாவை காப்பாற்றுறா, எல்லாரையும் காத்துறா. போய் பாரு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் வெறும் ஜஸ்ட் 200 300 500 ருபீஸ்க்கு இது மாதிரி நடக்குது. பாம்பே டெய்லி ரேட்டு கொஞ்சம் கம்மி, இங்கே கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. 500 கொடு 1000 கொடுன்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இல்லை, உலகம் பூரா இது நடக்குது. அங்கெல்லாம் ரொம்ப சீப்பு. அங்கெல்லாம் நல்லா செம்மையாக இருப்பாளுங்க, அழகாக இருப்பாளுங்க. ஒரு 100 200 வேலை முடிச்சுக்கலாம். 500 1000 கேட்குறாங்க கல்விகளுக்கு. கஷ்டமான ஒரு விஷயம். சரி, அடுத்தது விழிப்புணர்ச்சி பற்றி பேசுகிறேன். ஓகே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கம்பாக்ஸில் ஆமாம் அவர் தான் இந்த ஒடுத்துட்டு அதாவது சொன்னாங்க, சீரியல் நடிகை ஒருத்தருக்கு சான்ஸு நடிக்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்னமோ ஒரு விஷயம். அது அவர் திட்ட போகிறாரு. ஜான் பாஸ்கோ, நான் ஒன்று என்ன உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், எதை பற்றி பேச அதை விட்டு நீ இஷ்டத்துக்கு எப்போவுமே கமல் சார் பேசுகிற மாதிரி, ரஜினிகாந்த் பேசுகிற மாதிரி, இல்லை இந்த உலகத்தில் எல்லோரும் பேசுவானுங்களே, எவன் பேசுவானும் எவனுக்குமே புரியாத அந்த மாதிரி பேசினுக்கிற அப்படின்னு கோச்சிப்பார். சரி, பெண்கள் ஆமாம் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுவும் இந்த மோசமான மனித மிருகங்களிடம் இருந்து தங்களது கற்பை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இந்த மாதிரி விஷயத்தை பற்றி வரக்கூடிய வீடியோக்களில் நான் பேசுகிறேன். இது ஒரு விழிப்புணர்வாக மட்டும் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதை திருந்துவதற்கோ இல்லை திருத்தப்படுவதற்கோ, இதெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனால் திருத்த முடியும். ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இன்று 99% முழுமை பெற்று விளங்குவது பாலியல் தொழில். அதை எப்படி தடுக்க முடியும்? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் ஒரு சினிமாக்காரன். 18 வருடங்கள் சினிமாவில் இருந்தேன். 8 ரிசல்ட் எனக்கு அதை பற்றி தெரியும். சினிமாவை பற்றி எவன் பேசுகிறானோ இல்லையோ நான் பேச வேண்டியவன். ஏன்னா சினிமா துறையில் எல்லாமும் நான் இருந்தேன். டைரக்டரு, காப்பி ரைட்டரு, அப்புறம் கும்பலில் கோயந்தா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, நடிகர்களுக்கு ப்ராம்ப்ட் சொல்லிக் கொடுப்பேன், நடிக்க சொல்லிக் கொடுப்பேன், டான்ஸ் மாஸ்டராக இருந்துருக்கிறேன். எனக்கு நம்ம கர்மா அது விட்ருங்க. ஆனால் பெண்கள் சீரழிந்ததை என் கண் கூடாக பார்த்துருக்குறேன். அந்த மோகம், சினிமாவில் போய் நடிச்சா நிறைய பணம் கிடைக்கும், மயிறு கூட கிடைக்காது, நாரி தான் போவேன், நக்கி தான். பெரிய பெரிய நடிகைகள் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், நான் சினிமா விட்டு வெளியே வந்து 20 வருஷம் ஆகுது. அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் ஆமாம் ஒரு சினிமாவில் அந்த ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, சோறு போடுற வேலை, அதுக்கு ஒரு பெண்ணு வந்தாலும் அவள் சீரழிஞ்சு தான் ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிறவனுங்க ஏமாத்துறானுங்கன்றதில்ல, இவளே போய் முன்னே போய் படுத்துப்பா. அவனால் துன்பம் வந்தால் உடனே போட்டு கொடுத்துடுவா. ஆனால் சினிமாவில் வந்து பெருசாக அந்த மாதிரிலாம் எல்லோரும் சகஜமாக தான் இருப்பாங்க, போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? எல்லா துறையிலும் தான் இருக்குது. டாக்டர் துறையில் போட்டு கொடுக்குறாங்களே, எக்ஸ்போர்ட்டில் நடக்கல போட்டு கொடுக்குறாங்களே. ஆனால் பஸ்ஸில் நடக்குதியா? பஸ்ஸில் கற்பழிப்பு நடக்கல டெல்லியில். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வெக்கப்பட்டு கொண்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ என் நண்பர் சொன்னதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு பெண்ணாகிலும் பண ஆசைக்காக சினிமாவில் நடிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்ல வராதிங்க. வருங்காலங்களில் சத்தியமாக சொல்கிற சினிமா இருக்காது. இப்போவே பாருங்கள், சென்னையில் எத்தனையோ 1000 தியேட்டர்கள் இருந்தது, சுருங்கி போச்சு. ஒரு தியேட்டரில் 40 சீட்டு 20 சீட் ஆயிடுச்சு. வருங்காலத்தில் ஓடிடியாக அது என்னது, இந்த வெப் சீரிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற சினிமா தியேட்டரெல்லாம் இந்த திருட்டு பசங்க கள்ள போகிறதுக்கு, காலேஜ் பொண்ணுங்களா அதை ஏதோ கூட்டு, எங்கேயாவது ஒரு சினிமா படம் 2 நாளைக்கு மேலே எந்த தியேட்டர்லையாவது ஓடி இருக்குதா? இவனா சொல்லுவான் 5000 கோடி 1 லட்சம் கோடி சம்பாரிச்சேன்னு. மயிரை கூட பிடுங்கல. ப்ரொடியூசர்லாம் திருப்பதியில் பிச்சை எடுத்துனுக்கிறான். பெண்கள் எல்லாம் நடிகையெல்லாம் ஆவலை, தேவடியெல்லாம் மாறி போயிட்டா. எல்லா துறையிலும் சொல்கிறேன்.
தயவு செஞ்சு விழிப்புணர்வு உங்களுக்கு வேண்டுமே என்றால், இந்த சினிமாவில் நடிக்க போகிறேன், இந்த ஆசையை 60 நாள் மோகம் 30 நாள் மாதிரி சினிமாக்காரன் உன்னை அப்படியே கூட்டின்னு போய் மாங்காய் பழத்தை நல்லா சப்புன்னு சப்பிட்டு அந்த கொட்டையை எப்படி தூக்கி வெளில போடுவான், அந்த மாதிரி வெளியே போட்டுருவான். கேட்டால் கேளு, கேட்காட்டினப்போ. ரெண்டாவது, எல்லா துறையிலும் இது இருக்குது. குப்பை கட்டுறாங்கல்ல, குப்பை, இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ், அவங்க கூட செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இது இருக்குப்பா. நான் தான் சொல்லிட்டேன்ல, காலமாக மிக பழமையான தொழிலில் இதுவும் ஒன்று. பிடித்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அதை பற்றி வெளியில் சொல்கிறாங்க. பாதிக்கப்படாதவர்கள் 99% பேர் அதை பற்றி பேசுவதில்லை. அதே மாதிரி நம்மளும் அதை பற்றி பேச வேண்டாம். ரெண்டாவது, இது இன்றைய காலத்தில் இந்த பாலியல் தொழில் மட்டும் பெண்களிடம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக ஆம்பளைன்னு ஒரு மயிராக இருக்க மாட்டான். அவன் பிள்ளைங்க படிக்காது. ஆமாம், இன்றைக்கி நிறைய ஆம்பளை ஆகட்டும், அவன் அப்பங்காரம் கூட்டின்னு போய் ரெட் லைட்டில் பாம்பேயில், சோனாகாட்சியில், கல்கட்டாவில், அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் புருஷன் தான் கூட்டின்னு போய் அங்கே என்னது, ஒரு மாதத்துக்கு கான்ட்ராக்டில் இருடி அப்படின்றான். அப்புறம் யார் காதலன், அப்புறம் யார் அண்ணன், அப்புறம் யார் தம்பி, இது எல்லாம் விற்கிறாங்கப்பா. ரஷ்யாவிலலாம் 4000 ரூபா ஒரு ஃபிகர் விற்றுறான். அப்படியே சந்தையே இருக்குது. மணமகன் சந்தை மாதிரிலாம் உலகத்தில் இன்றைக்கும் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நார்த் இந்தியாவிலே இருக்குது. அதனால் சும்மா இந்த பாலியல் தொழிலை போய் முய்யான்னு அதை பற்றி பேசுறதுலாம் விட்டுட்டு வேலைக்கு போய் ஏதாவது ஒரு 10 ரூபா இன்றைக்கி காலங்காலத்தில் வேலைக்கு போனதாயா சோறு. ஏதோ கொளுத்து வேலையோ, அந்த வேலையோ, குப்பை பொறுக்கிற வேலையோ, ஏதோ ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சு பாவம் அந்த குழந்தைங்க பாவம் அதுங்க சோறு போட்டு பசி பட்டினி இல்லாமல் அதை காப்பாற்றணும். அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை. படிக்க வைக்க முடியலன்னா கூட உலக நாடு பூரா பாவம். காசாலெல்லாம் கை கால் இல்லை, சோறு இல்லை, பச்சை தண்ணி இல்லை குடிக்க. பாகிஸ்தான் பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம், உலகத்தில் எல்லா இடத்துலையும் கோடிக்கணக்கான மக்கள் சோறு இல்லாமல் அகதிகளாக படகுகளில் தப்பிச்சு போகிறாங்க. எவ்வளோ 200 பேர் 300 பேர் ரொம்ப தூரம் போனால் அந்த படகு அப்படியே கடவுள் உள்ள கவிழ்ந்து போகுது, செத்து போகிறான் பாவம். தயவு செஞ்சு இன்று ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். சும்மா அவன் சேரன் சோரம் மயிரம் புடுங்கி பற்றிலாம் பேசினா உனக்கு சோறு கிடைக்காது. ஆமாம், சோறு கிடைக்காது தம்பி. ஆமாம், மனுஷன் இங்கே என்னது என்ன நல்ல பாட்டியா அது, மனுஷனுங்க கையத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம்தான்டா சோறு. புரியுதா? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம்தான்டா சோறு. அப்படி இந்த காலம். நீ எவ்வளோ கடினமாக வேலை பார்த்தாலும் வேர்வை சிந்த தரையில் உழைறதுக்கு முன்னால் உன் சம்பளத்தை குட்டணும்னு அண்ணா சொன்னாரா யாரோ சொன்னாங்க. வேர்வை துளி, ஒரு உழைப்பாளியுடைய வேர்வை துளி இந்த நிலத்தில், அந்த வேர்வை துளி நிலத்தில் விழுவதற்கு முன்பே அவனுடைய கூலியை குட்டணும். அதை கொடுக்குறானுங்க, எவனாவது கொடுக்க மாட்டுறான், ஏமாத்துறான், அயோக்கியத்தனம் பண்ணுறான். எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரிகள் இங்கே நடக்குது, எவ்வளோ அயோக்கியத்தனமான ஸ்கேம்கள் இங்கே நடக்குது. இதெல்லாம் யார் செய்கிறா? நீ தான் செய்கிற. படிக்காத பெண் செய்து, ரவோண்டு படித்த பெண் செய்து. நிறைய படித்தவன் செய்ய மாட்டான். நிறைய படித்தவன், ஏகப்பட்ட படிப்பை படித்தவன் பாமர மக்களை ஒருபோது ஏமாற்ற மாட்டான். நல்ல வேதங்கள் படித்தவன் பாமரை மக்களை ஏமாற்ற மாட்டான். இந்த அரையும் குறையுமா படிச்சுட்டு, இந்த அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கின்னு, அரையும் குறையுமா பஃப்பு கப்பு. ரெண்டாவது, பணக்கார வாலிப பசங்க கூட, பணக்கார வாலிப பெண்கள் கூட தயவு செய்து ஏழை பெண்கள், ஏழை மாணவர்கள், ஏழை மாணவிகள் சேராதீங்க. அவங்க கோட்பாடு வேறு, உங்கள் கோட்பாடு வேறு. நீ ரோட்டில் நடந்து போகிறவன் ஒரு நடந்து போகிறவங்ககிட்ட தான் பேச முடியும். ஒரு சைக்கிளில் போகிறவங்ககிட்ட தான் பேச முடியும். ஒரு மோட்டர் சைக்கிளில் போகிறவன் அதே ஸ்பீடு அதே வேகத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தான் பேச முடியும். ஒரு காரில் போகிறவன் அந்த காரில் அதே ஈவின் இதில் இருக்கிறானே அவங்க கூட தான் பேசிக்க முடியும். லாரியில் போகிறவன் அப்படி தான், ஃப்ளைட்டில் போகிறவன் அப்படி தான், கப்பலில் போகிறவன் அப்படி தான். இப்படி தான் எல்லாமே. தகுதின்னு ஒன்று இருக்குது. நீ எவன் கூட பழகக்கூடாது என்றால், அதுவும் 99% ஏழை மக்கள், இந்த 10-13% பணக்கார எச்ச நாய்ங்க, ரத்தத்தை உரிபவர்கள், அட்டை பூச்சிகள், அவர்களிடம் பழக்கம் வைக்கவே வைக்காத. அவன் கொள்கை வேற, அவன் சித்தாந்தம் வேற. அவன் 1000 பேரை கொல்லுவான், கோர்ட்டு அவனை காப்பாற்றி விடும். ஏழை
நீ பாவம் எந்த பாவமும் பண்ணாமல் அப்படியே மனது வேதனையில் எங்கேயோ ஒரு இடத்துல உக்காந்துருப்ப. இந்த போலீஸ்காரன் அங்கேருந்து வந்து உன்னை பிடிச்சி கூட்டின்னு போய் ஷேவ் பண்ணி முடியெல்லாம் பண்ணி உன்னை வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி அந்த புறம்போக்கு பண்ண லட்சம் குற்றங்களையும் உன் மேலே போட்டு அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுவான். அதுதான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நீ திருத்த வேண்டுமே என்றால் உன் குழந்தைகள், ஆமாம், நீ ஒரு 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 இளம் பெண் ஏதோ தெரிந்தோ தெரியாமலேயோ நீ பாலியல் தொழிலுக்கு நீ வந்து நான் சொன்ன மாதிரி தள்ளப்பட்டிருப்பாய், திணிக்கப்பட்டிருப்பாய். யாரும் எந்த ஒரு பெண்ணும் விரும்பி அந்த தொழிலுக்கு போவதில்லை. எந்த ஒரு பெண்ணும் விரும்பி நான் வந்து பாலியல் தொழில் நான் வந்து அந்த கோர்ஸ் ஏதாவது நடத்துகிறாங்கய்யா, எதுக்கோ கோர்ஸ் நடத்துகிறான். இந்த மாமா ஆட்கள் தேவை, மயிறு தேவை, அந்த தேவை, இந்த தேவை. எங்கேயாவது வந்து வந்து ஆமாம் பாலியல் கோர்ஸ் தான், நீ வந்து இந்த மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்துக்கோ, கஸ்டமர் இப்படி தான் இருப்பான், இந்த கஸ்டமர்கிட்ட நீ இப்படி தான் பேசணும், அவன் இந்த மாதிரி டைலாக் போட்டால் நீ இப்படி ஒரு டைலாக் போடணும், அவன் இப்படி இதை திறந்து காட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் திறந்து காட்ட முடியாது, அதை திறந்து காட்டினா நான் இவ்வளோ பணம் கேட்கணும். இப்படியெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறானா, டுட்டோரியல்ஸ் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் எவனா எடுக்கிறானா சொல்லு, செருப்பால் அடித்து பெட்ரோல் ஊற்றி நான் அவனை கொளுத்தி விட்டுறேன். ஐ டெல் யூ ஒன் திங். ஆமாம், இந்த ரொம்ப பயங்கரமான ஒரு காலகட்டம், பேரிடர்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்மணிகள், கண்மணிகள். சரி, ஆமாம், நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். வேறு ஏதாவது கேட்குறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி son of a bastard over here in this fucking son of a bitch country, right? கடடா வாட்? அப்புறமா பேசுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ், இப்போது ஒரு கேமராவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜஸ்ட் 1 டே போதுங்க, ஒரே ஒரு நாள் போதுங்க. அது என்ன மேக்கு, அதோடைய ஃபிக்சல் என்ன, எவ்வளோ ஃபிக்சல், அது எவ்வளோ தூரம்லாம் வந்து லென்சஸ் தான் உங்களுக்கு புரியுதுங்களா? லென்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லென்சஸ் பற்றி தான் நீங்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அந்த பட்டன் கிட்டன், அது ஆனு ஆஃபு, இந்த மாதிரி விஷயம்லாம் பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு நாள் போதுங்க. பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகணும், ஒரு நல்ல ஒரு புகைப்பட கலைஞராக ஆகணும் அப்படி சொன்னால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பொண்ணுங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நிறுத்தணும். ஃபஸ்ட்டு மாடலிங் அதெல்லாம் வந்து நிறுத்திட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய காடு மேடு பள்ளம் கிள்ளம், செத்துப்போன எலி, செத்துப்போன பூனை, இந்த மாதிரி ஆமாம் இயற்கை நீர் வீழ்ச்சி, இதை ஆமாம் லட்சக்கணக்கான ஃபோட்டோக்களை எடுத்து தள்ளி கொண்டே இருக்க வேண்டும். குப்பைத்தனமாக லட்சக்கணக்கான ஃபோட்டோ நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டா நீங்கள் தாங்க சூப்பர் ஃபோட்டோகிராஃபர். ஓகேவா? நான் சொல்வது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, கேமரா பற்றி அறிந்து கொள்வது சும்மாங்க 1 மணி நேரம் இல்லை. நல்ல புத்திசாலியாக இருந்தால் 1 ஹவரில் தெரிஞ்சுப்பான். 1 ஹவரில் எங்கெங்கே என்ன இருக்குது, எப்படி என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பட் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்னா பொம்பளைங்களை ஃபோட்டோ எடுக்கிறத நிறுத்து. இந்த கல்யாணம் ஃபோட்டோலாம் எடுக்காத. அதெல்லாம் எடுத்துன்னா வேலைக்கு ஆக மாட்டேன். வைல்டு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி காட்டுக்குள்ளார பூந்து பார்த்து நிறைய பேர் இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு முதல்ல வயலெல்லாம் மாட்டிக்கிறான். அந்த மாதிரி போய் மாட்டிக்கின்னு செத்து போகாத. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா பிரியர்களே, லவர்ஸ், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு எப்படி கேமரா பிடிக்கணும். சி ஹவ் திஸ், சி சக் 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 சி திஸ் இஸ் எப்படி கேமரா எப்படி பிடிக்கணும். இந்த பாருங்க, இப்படி தான் பிடிக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த விரல் எப்படி இருக்குது, இந்த இடத்துல தான் பிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் கேமராவை எப்படி பிடிக்கணும். அப்புறம் அட் த சேம் டைம் நீனா தான் பெரிய நான் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பெரிய கேமரா வித்தகன் மயிறு புத்தகன்லாம் சொல்லாத. ட்ரைபாடில் தான் நீ இப்போ வந்து நீ ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, விதவுட் ட்ரைபாட் நீ எடுக்கிற அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் நல்லா இருக்காது. ஸோ ட்ரைபாட்னா தெரியும்ல, கேமரா ஸ்டாண்ட், தட் இஸ் ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் புரிஞ்சுக்குங்க. நீ அதான் சொல்லிட்டல, ஃபிகரை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீ பின்னால் மூத்துறதை தான் குடிக்கணும். பட் யூ நெவர் பி ஒரு கேமராமேனாக நீ இருக்க முடியாது, ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக நீ இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. செல்ஃபியில் அவன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல வாயில் போய் தின்னுவிட்டான், இல்லை மலை மேலே இருந்து கீழே வந்து சாப்பிட்டோம், அவளுங்களாம் விட்டுரு. Then afterwards, DSLR கேமரா லவர்ஸ், இப்போ நிறைய வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம், கேமரா கோச்சிங் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒர்க் ஷாப்லாம் இருக்குது, 200 பேர் வராங்க, நீங்களும் வாங்க ஊட்டிக்கு போகலாம்,
இல்லை உதகமண்டலத்துக்கு சந்திரனுக்கே போகலாம் கூட சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் கோ. அதே மாதிரி இப்போ ஒரு கேமரா கோர்ஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லிட்டு ஒருத்தன் மாதத்துக்கு 4 கிளாஸ் தான் சொல்லுவான். வாரத்துக்கு ஒரு கிளாஸ், மாதம் 4 கிளாஸ், 4000 ஃபீஸுன்னுவான். 4000 ஸ்டூடெண்ட்டு வச்சுருப்பான். 4000 ஸ்டூடெண்ட்டு இன்ட்டு 4000 எவ்வளோ கணக்கு போட்டு பாரு. 6 மாதத்துல அவர் சொல்லி பெரிய எல்ஐசி மாதிரி ஒரு பங்களா கட்டி வச்சுன்னு இருப்பான். யார் அந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்குறானே அந்த கேமரா கற்றுக்கிட்டுன்ற வித்தகன். அப்படிலாம் போவாத. அவன் 6 மாதத்துல எல்ஐசி மாதிரி வீடு கட்டிடுவான். நீ 4 வருஷம் ஆனாலும் ஐ டோல் யூ இந்த கேமரா இந்த எப்படி பிடிக்கணும் ஹேண்டில் அதை கூட சொல்லி கொடுக்க மாட்டான். ஸோ அவாய்ட் தட். இங்கே கலைகளை விற்கக்கூடாது. அது கேமரா ஆகட்டும், இல்லை சமையல் கலை ஆகட்டும், இல்லை படிப்பு ஆகட்டும். இங்கே சும்மா அதோடு அவங்ககிட்டயோ போய் கற்றுக்குறான். அதை கற்றுக்கிட்டு யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறேன், அதில் சொல்லி கொடுக்குறேன், இதில் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாவம் அந்த மாதிரி பொழுப்பு. கலைகளை காசுக்காக விற்பவன் அவன் கலைஞன் அல்ல. காக்கா 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 காக்கா. ஆமாம், டிஎஸ்எல்ஆர். ஆமாம், லவ்வர்ஸ் என்னடா அவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தான். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் இப்படி தான் யதார்த்தம். ஸோ அந்த நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸு எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா, சிறு வயதுலேருந்தே அவர்களுடைய கண்கள் அந்த கேமரா கண்களாக இருக்கும். ரசிக்கும் தன்மை. ரசிக்கும். ஆமாம் ஆமாம். ஓ ரசிக்கும் சீமானே எப்படியா ரசிக்கும். ஆமாம், ரசிக்கணும். பெண்களை நீ பயங்கரமாக ரசிக்கணும். ஆமாம், அதுக்காக அவங்க தான் அழகு இல்லை. அழகு எவ்வளோ உலகம் முழுக்க அழகு கொட்டி கிடக்கிறது. ஆமாம், அதை ரசிக்கும் தன்மை உள்ளவர்கள் அதை விற்க மாட்டார்கள். இந்த சினிமா நான் இல்லைங்க, நான் ப்ரொஃபஷ்னலுங்க. நான் ஸ்டுடியோ வைக்க போகிறேன். நான் ட்ராவலர் வீடியோஸ் பண்ண போகிறேன். நான் ஹாபிக்கு பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. பட் எனிவே ஆமாம், எப்படி அது ஆமாம் யூ மஸ்ட் நோ. ஆமாம், எப்படி கேமராவில் படம் எடுப்பது என்றால் அது இட் இஸ் வெரி 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 ரொம்ப சிம்பிள் அது. ஆமாம், அந்த மைண்டில் உண்டு. ஆமாம், மேனுவலாக பண்ணுங்கள். மேனுவலாக ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் ராவாக பண்ணுங்கள். ராவாக பண்ணால் தான் சப்போஸ் நீ ஃபோட்டோஷாப்லேயோ வேறு இந்த டிசைனிங் ஆப்பெல்லாம் இருக்குதுல்ல, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதில் போட்டு பண்ணணுன்னா ராவாக ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் கிட்ட செலவு பண்ணணும் மேனுவலில் போயிட்டு. சும்மா சக்க 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 இங்கே நிறைய இருக்குது. சரி, பக்கம் எல்லாம் ஏகாப்பாட விஷயம் இருக்குது. அப்படியே டக்க 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 டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அப்புறம் வெரி இம்பார்ட்டண்ட்டு டிஎஸ்எல் லவ்வர்ஸ். இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு பட்டன் இருக்கா? இது அப்படி ஒரு லாங் ப்ரெஸ் அப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஒயிட் மார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லென்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு ஒயிட் மார்க் இருக்குது. பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த 2 மார்க்கு ஒன்றா வரும்போது இந்த நம்ம லென்ஸை பிரிச்சிடலாம். தென் அகெயின் அவுட் ஆஃப் சேம் அதே பாருங்கள், அந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளை அதோ அந்த மார்க்குங்க. அந்த மார்க்குன்னா அந்த மார்க் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த உள்ளே வச்சிங்க பாருங்கள், நல்லா லாக் ஆகலைங்க. இன்னும் லாக் ஆகலை, ஃப்ரெஷ்ஷாக வசி அந்த வீடியோ போயிடுச்சு. இங்கே பாருங்கள், அது உள்ளே இதுதான் இல்லை, அது பார்த்திங்களா உள்ளே இருக்குது பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அங்கே நெகமோ இல்லாட்டினா ரேகையோ இல்லாட்டினா வேறு எந்த ஒரு டஸ்ட்டு கூட பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு கப்பு இருக்கும், உடனே அந்த கப்பு மூடிடணும். இப்போ நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இது இன்னும் நான் லாக் ஆகலை. ஓகே, இன்னும் லாக் பண்ணலை. வியூவர்ஸ் நல்லா பாருங்கள். இது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் 2 டாட் இருக்கும். இந்த லென்ஸ்லையும் பாடியிலையும் இருக்கும். 2 ஒன்று சேரணும். அது பார்த்தீங்களா, சி இதை பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அப்படி வெளியில் அப்படி எடுத்துடலாம். சேம் அதே இடத்துல அந்த ப்ரெஸ்ஸிங் எடுத்துடாதீங்க, லாங் ப்ரெஸ் அப்படியே இருக்கணும். ஸோ வச்சுட்டு அந்த எடுத்துட்டு அப்படியே பாருங்கள், ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். கிளிக் ஆகிடுச்சா, லாக் ஆகிடுச்சு. இப்போ லென்ஸ் கீழே விழாது. லென்ஸ் கீழே விழுந்தால் காலி. பாடி ஒன்று தாங்க, எவ்வளோ லென்ஸ் வேணால் போடலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அது மாதிரி கம்பெனி லென்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வாங்கி போட முடியும். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் பாருங்கள். இன்னும் நான் இந்த கேப் எடுக்கலை, ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் இன்னும் எடுத்து காட்டலை. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ லென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த எப்போவுமே இந்த ரோப் கழுத்தில் இருக்கட்டும், புரியுதுங்களா? இந்த ரோப் கழுத்தில் இல்லாமல் இந்த ஃபிலிம் காட்டுறது, மயிரை பிடுங்கிறது ரொம்ப பேர் பண்ணுவோம். இப்போ ரியல்மா அப்பாட்ட பிறகுமா இந்த ஃபிகருங்க பார்க்குறதுக்கோசரம் கெத்து காட்டுறதுக்கெல்லாம் தயவு செஞ்சு டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கெட்டு காட்டுறவனால அந்த பொண்ணுங்க பாவம் ஏமாந்து போய் கர்மையாழுவு. அது அப்படி தான் ஏமாந்து போவோம். அதை ஏமாந்து போட்டு சனியை எப்படி ஏமாந்து போட்டு விடுங்க.
இப்போ பாருங்கள் டிஎஸ்எல்ஆர் வியூவர்ஸ், இது பார்த்தீங்களா இந்த ஷட்டர் பட்டன் இருக்குது பாருங்கள், இல்லை இருக்கே பார்த்தீங்களா, இதான் ஷட்டர் பட்டன். இது பக்கத்தில் பாருங்கள், மேலே பாருங்கள் ஆன் ஆஃப் இருக்குது. அது கீழே பார்த்தீங்களா ஒரு சின்ன நாப்பு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், தோ தெரியுதா? இதுதான் வந்து ஆன். இப்போ பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு பாருங்கள். அந்த அந்த டிஜிட்டல் அந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே ஆஃப். திஸ் ஆஃப் ஆச்சு, ஆன் ஆச்சு. ஸோ இப்போ இது உள்ளார தான் நீங்கள் மெனுவில் போயிட்டு அப்ராச்சிங், அதாவது லைட்டிங் எவ்வளோ வேணும் வானா, கட்டில் அடியில் எடுக்க போகிறீங்க, இல்லை அங்கே எடுக்க போகிறீங்க, அங்கே லைட் நிறையா இருக்குது, இங்கே லைட் இல்லை, ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது, அந்த டிஸ்டன்ஸு, நான் அந்த ஃபோக்கஸிங் எப்படி இருக்குது, பக்கவாக எல்லாம் பிளரி இருக்கா. ஸோ எவ்ரி திங் அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்க தள்ளிகிட்டே இருங்கங்க. லட்சக்கணக்கான ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருங்க. எடுக்க தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு புகைப்பட கலைஞராக ஆக முடியும், ஃபோட்டோகிராஃபராக ஆக முடியும். லவ் பண்ணுங்கள். நான் தான் சொன்னேன்ல, இந்த கேமரா கண்களை காட்டிலும் தோருக்கு பாருங்கள், இந்த நம்ம 2 கண்கள், இது மிக பயங்கரமான கேமரா. சூரியன் அப்படி உடனே பார்க்குது இல்லை. ஸோ அதனால் நல்லா பயங்கரமாக. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேமரா ஆஃபில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த எப்படி லென்ஸ் காட்டணும்னு பார்த்துக்கிட்டீங்க. இப்போ இது ஆன் ஆஃப் இப்படி. இதுக்கு அப்புறம் பாருங்கள், நான் இன்னும் அந்த கேப் வெளியே எடுக்கலை. ஸோ நாளைக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து மேலும் வந்து நம்ம வந்து எப்படி அது ஃபோட்டோஸ் எடுக்கலாம், போகலாம், வரலாம். அப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நிக்கான் பொறுத்த வரைக்கும் வீடியோவுக்கு இட்ஸ் நாட் அ குட் கேமரா. ஃபோட்டோகிராஃபிக்கு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கேமரா. நிக்கான் தான், கெனான் கிடையாது. அது சோனி இனியெல்லாம் அதெல்லாம் ஃபாரினுக்கு தான், இங்கே கிடையாது. நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் நிக்கான் த பெஸ்ட். ஃபோட்டோகிராஃபிக்கு, வீடியோவுக்கு இல்லை. வீடியோவும் எடுக்க முடியும், அதுக்கு நிறைய பொறுமை வேணும். இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். தேங்க்யூ.